மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 4 ஆண்டுகள் அளிக்கப்பட்ட வேளாண் நிதி அறிக்கையில் அறிவித்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்களால் அடைந்துள்ள சாதனைகளை இந்த மாமன்றத்தில் எடுத்துரைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் தொகை பெருகி வரும் சூழலிலும் தொழில்துறையும் சேவைத்துறையும் மிகுந்த வேகத்தில் வளர்ந்து வரும் வேளையிலும் உழவர்களை வேளாண்மையில் இருத்தி உணவு தானிய உற்பத்தியினை பெருக்கி உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீரிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். அவரது தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திய விளைவாக 2019-20ஆம் ஆண்டில் 146,77,000 ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2023-24ஆம் ஆண்டில் 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. மேலும் 2019-2020ஆம் ஆண்டில் 29,74,000 ஏக்கராக இருந்த இருபோக சாகுபடி பரப்பு 2023-24ஆம் ஆண்டில் 33,60,000 ஏக்கர் என்ற அளவினை எட்டியுள்ளது. மேலும் பயிர் உற்பத்தி திறனை உயர்த்திடும் முயற்சியில் பல்வேறு உயர் தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்தி வேளாண் பயிர்களில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடத்திலும், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துகள், கரும்பு ஆகியவற்றில் 2ஆம் இடத்திலும், நிலக்கடலை, குறுதானியங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் உள்ளது. பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் அதிக அளவில் பயிர் இழப்புகள் ஏற்பட்ட போதும் வேளாண்மை உழவு நலத்துறையால் செயல்படுத்தப்பட்ட சிறப்பான திட்டங்களினால் 2021-22 முதல் 2023-24ஆம் ஆண்டு வரை 346,38,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடையப்பட்டுள்ளது. இச்சாதனைகளால் இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய நம் நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன எனும் பாரதியின் கூற்றை மெய்ப்பித்துள்ளார் நம்முடைய உழவர்கள். உழவர்களின் நீர்ப்பாசன ஆதாரத்துக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு முன்னுரிமை அடிப்படையில் புதிய பாசன மின் இணைப்புகளை 2021-22ஆம் ஆண்டு முதல் வழங்கி வருகின்றது. இந்த சிறப்பு முயற்சியின் காரணமாக இதுவரை 1,81,000 பாசன மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வறண்ட நிலங்களும் வளம் பெற்றுள்ளன என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் 55,000 உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர 1,109 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், 98 கரும்பு அறுவடை இயந்திரங்கள் வழங்கப்பட்டு உழவர்களின் இயந்திர தேவைகள் மொத்தம் ரூபாய் 510 கோடி செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் செயல்பாடுகளை வலுப்படுத்தும் வகையிலும் விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்து லாபம் ஈட்டிடவும் ரூபாய் 488 கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதிய கட்டடங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், உலர்களங்கள், தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை கட்டப்பட்டதோடு 172 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.